சென்னை பெரம்பூரில் தாயின் கண்முன்னே தண்ணீர் லாரி மோதி பள்ளி மாணவி பலியான சம்பவம் தலைநகரையே பரபரப்புக்குள் ஆழ்த்தியது. தடையை மீறி சிட்டிக்குள் சீறி வந்த லாரி 5 வயது சிறுமியை காவு வாங்கிய பயங்கரம் நடந்து 1 மாதம் முடிவதற்குள் பூந்தமல்லியில் அரங்கேறிவிட்டது அடுத்த கொடூரம். பள்ளி வாசல் முன் மணல் லாரி மோதி 7ஆம் வகுப்பு மாணவியின் கால் நசுங்கி இருக்கிறது. அந்த கோபம்தான் இங்கே பெற்றோர்கள் ஆக்ரோஷத்துடன் போராடிக் கொண்டிருக்க காரணம். சென்னை மாங்காடு அடுத்த பட்டூரில் தனியாருக்கு சொந்தமான பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. ஏராளமான மாணவர்கள் இங்கே பயின்று வருகிறார்கள். அதில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிதான் மாங்காட்டைச் சேர்ந்த ரக்ஷனா. இவர் சம்பவத்தன்று மாலை பள்ளி முடிந்ததும் அவரது உறவினருடன் மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக மண் லோடி ஏற்றி வந்த லாரி மோட்டார் சைக்கிள் மீது மோதி இருக்கிறது. இதில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்தபோது லாரியின் சக்கரம் சிறுமியின் காலில் ஏறி இறங்கி உள்ளது. அவ்வளவுதான், கால் நசுங்கி பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனே அங்கிருந்தவர்கள் மாணவியை மீட்டு போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய லாரி டிரைவரை தேடி வருகின்றனர். பெற்றோர்கள் மத்தியில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் காலை வழக்கம் போல் பிள்ளைகளை பள்ளியில் விட வந்த பெற்றோர் இதுகுறித்து நிர்வாகத்திடம் கேட்க முயன்றனர். ஆனால் பள்ளி நிர்வாகத்தில் இருந்து யாரும் வெளியே வராததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மாங்காடு குன்றத்தூர் சாலையில் அமர்ந்து திடீரென மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாங்காடு போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போதுதான் அங்கே விபத்து நடப்பது முதல் முறையல்ல, இதற்கு முன் பல சம்பவங்கள் அங்கே நடந்துள்ளதாக பகீர் கிளப்பினார்கள். பள்ளிக்கு அருகிலேயே தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக மண் அள்ளப்படுவதாகவும் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் அந்த வழியாக சீறி பாய்ந்து செல்வதே இந்த விபத்திற்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டினார்கள். மேலும் சாலைகளும் சரியாக இல்லை எனவும் மேற்கோள் காட்டினார்கள். இதுகுறித்து பலமுறை கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே பள்ளி தாளாளர் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களிடம் தாங்கள் வறுமையை பார்க்காமல் நேரடியாக இங்கு வந்துவிடவில்லை, தங்களுக்கும் கஷ்டம் தெரியும், எனவே அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். மேலும் நிரந்தரமாக இந்த பகுதிகளில் கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் போலீசார் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.